தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் செய்தது, அவர் அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காக. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லி உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான், ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. சிங்காசனத்தில் இருந்த ராஜா மொர்தெகாயிட்ட கேட்காம மொர்தெகாயின் சத்துருட்ட கேட்கிறார். ஆமென். அவன் கொஞ்சம் நிறையவே சொல்றான். மொர்தெகாயிட்ட கேட்ட அப்படி சொல்லியிருக்கவே மாட்டான். அதனால சில நேரம் நம்மள்கிட்ட கேட்க மாட்டார். அவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி கேட்பார். போயும் அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்களா ஆண்டவர், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவன் லிஸ்ட்டை முதல்ல பாரு. அவன் எழுதுனது தீமை, ஆனால் ராஜா கையில் போகும்போது அது நன்மை. இந்த அறிவு நமக்கு புரியல. ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மாத்திர மகிமை. ஆண்டவரை இப்படி நம்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒன்று அனுமதிச்சிருக்கிறார்னா அதுல எனக்கு என்ன நன்மை வச்சிருக்கிறார் தெரியல, ஆனா அது முடியும் போது நன்மையாக. ஹல்லேலூயா. யோசேப்பு இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் அதுல ஒரு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தார். ஆமென். யோசேப்பிட்ட சகோதரர்கள் வந்து கேட்கிறாங்க. ஏன்னா பயந்துட்டாங்க, யாக்கோபு மரித்து விட்டார். இப்ப அப்பா இருக்கிறது வரைக்கும் இவன் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. ஒருவேளை இனி ஏசா மாதிரி ஒருவேளை நினைச்சிருந்தானா, ஏசா எப்படி நினைச்சார், என் தகப்பனுக்காக துக்கம் கொண்டாடுவர் நாள் வரும், அன்னைக்கு யாக்கோபு கதையை முடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ யாக்கோபு மரித்து விட்டான். ஒருவேளை இனி நம்மை பழி வாங்கினான். அதனால அப்படியே தந்திரமா உள்ள வராங்க. யோசேப்பு சொல்லுவாரு, தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஆதலால் பயப்படாதீங்கள், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று பட்சமாய் பேசினான். யோசேப்பு வாழ்க்கையில முடிவு நன்மை. யோசேப்பின் இடத்துல வந்தவர்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை, பயப்படாதே. உங்க வாழ்க்கையில நன்மையா முடிஞ்சதுக்கு நாங்க ஏன் பயப்படாம இருக்கணும்? யோசேப்பினுடைய ரிசல்ட், யோசேப்பினுடைய லைஃப் முடிவு வந்து நன்மை, நன்மையாய் முடிய பண்ணினார். யோசேப்பின் இடத்துல வந்தவர்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உங்களை பராமரிப்பேன். யோசேப்பு கிறிஸ்துவுக்கு நிழலாய் சொல்லப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வந்தார். அவருடைய முடிவை பார்த்தீங்கன்னா ஜெயம். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவே அவரிடத்தில் வருகிறவர்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே. அப்ப எதை வைத்து நான் பயப்படாம இருக்கணும்னா, நான் சார்ந்து இருக்கிறவருடைய முடிவு, அவருடைய முடிவு ஜெயம். ஆமை. பத்மு தீவிலே பயந்து செத்தவனை போல விழுந்த யோவான் மேல கர்த்தர் தம்முடைய கையை வைத்து சொல்லுகிறார், மரித்தேன், ஆகிலும் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், பயப்படாத, பயப்படாத. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜெயம் என் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்கினது. ஹல்லேலூயா. பயமோ இனி என்னில் ஸ்தானமில்லா, என் பாவி எல்லாம் தாதன் கரங்களிலா, நிராசை இனி என்னை தொடுகையில்லா, பிரத்யாசையால் அனுதினம் வர்த்திக்கட்டே, பயமோ. பாடுங்க சத்தமா, என் என் ஃபியூச்சர்ல ஆண்டவர் கையில் இருக்கிறது. ஓ நீராஸ், நம்பிக்கையற்ற நிலை இனி என்னை தொடாது. என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இன்னும் அதிகரிப்பதாக வர்த்திக்கட்டே, யாரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தலைமுறை யாகே
கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். இப்பொழுது நடந்து வருகிறபடியே. ஆமென். இப்பொழுது நடந்து வருகிறபடியே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப நடக்கிறது மாதிரி. இப்போ சிலர் ஐயோ இப்போ நடக்கிறது தான் பிரச்சனை, இப்போ நடக்கிறது தான் பிரச்சனை, அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்பொழுது நடந்து வருகிறது போல. அப்ப எதுல இருந்து யோசேப்பு நன்மையாய் பார்க்க ஆரம்பித்தான் தெரியுமா? இவர்கள் அவனை குழியில தூக்கி போட்டது. ஏன்னா எது வரைக்கும் யோசேப்பு தீமைன்னு சொல்றாருன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நீங்க பிளான் பண்றது வரை எல்லாமே எனக்கு அகென்ஸ்டா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க செய்ய தொடங்குனீங்க தெரியுமா, அதுல இருந்து எல்லாமே எனக்கு நன்மையா. ஆமே. நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள் என்று யோசேப்பு சொல்லல, தீமை செய்ய. அப்போ நீங்க பிளான் போட்டது வரைக்கும் எல்லாம் எனக்கு எதிராக தான் இருந்துச்சு. அதனால சத்துருவின் சில திட்டங்கள் நடக்கட்டும். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடாத தேவன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு எந்த நிலையிலோ இருதயத்திலிருந்து சொல்லுங்க, அவர் என்னை ஒருபோதும், அவர் என்னை ஒருபோதும் எந்த நிலையிலும் என்னை தள்ள மாட்டார். எந்த நிலையிலும். ஓ உலகமே எதிர்த்தாலும், உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தால் என்னை மறந்திடுவார். உலகமே உலகமே எதிர்த்தாலும் தந்தை மறந்தாலோ அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆண்டுகள் தோறும் ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார். மனிதன் செய்ததை அல்ல, தேவன் செய்ததை எண்ணிப்பார் மனமே. ஆமே. நீ இன்று இருதயத்தில் கை வச்சு சொல்ல முடியுமா? காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார். இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே. அல்லேலூயா. கேடகமா இருக்கிறார், மகிமையா இருக்கிறார், அரணா இருக்கிறார், அக்கினி மதிலா இருக்கிறார். அல்லேலூயா.
நம் தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கண்கள் நன்மையை காணும், என் கண்கள் நன்மையை காணும், என் கண்கள் என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் குடும்பத்தில நன்மையை காணும். இயேசுவின் நாமத்தில் கைகளை உயர்த்தி ஆமென். ஹalleluya. கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.